கர்த்தருடைய பெரிதான தயவால் உங்களை அனைவரையும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பற்றி நாம் தியானிப்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஐன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். இந்த வாக்கியங்களை நாம் அநேக முறை கேட்டிருக்கக்கூடும். இது இரண்டு காரியமாக சேர்த்து பேசப்படுகிறது. ஒன்று வாசனை, இன்னொன்று நற்கீர்த்தி. ஒன்று மரண நாள், ஒரு பிறந்த நாள். விருந்து வீடு, துக்க வீடு. நகைப்பு, துக்கிப்பு. இதுல அர்த்தம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எது? பெரும்பாலும் மனிதர்கள் பிறந்த நாளை ஆசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகமானது அதில் மிகுந்த விருப்பமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளும் அதில் விருப்பமாய்தான் இருக்கிறார்கள். ஒருவேளை தேவன் எதை நல்லது என்று சொல்லுகிறாரோ அதை நாம் அதிகமாய் பின்பற்ற வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பொதுவாக நமக்கு அதிகமான திரள் கூட்டம் விருந்து வீட்டில் தான் இருக்கும். துக்க வீட்டில் அதிகமான மக்கள் இருப்பதை நாம் அதிக நேரங்களில் பார்க்க முடியாது. சில நேரங்களில் பார்க்க முடியும். பொதுவாக துக்கிக்கிற காட்சிகளையோ துக்கப்படுகிற சம்பவங்களையோ அல்லது அதிக நேரம் மக்கள் பார்க்கறத விரும்புறதில்லை. ஏன்னா அது மனிதனை சீர்படுத்தும். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். துக்க வீட்டுக்கு ஏன் போக சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே மனுஷருடைய முடிவு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நாம் இன்று கவனிக்க போகிற பகுதியானது அதுதான். முடிவு என்ன முடிவு? உயிரோடு இருக்கிறவன் சிந்திக்கும் முடிவு எது? ஒரு மரண வீட்டில் இறந்து போன மனிதர்களுக்காக நாம் செய்தி கொடுப்பதில்லை. இறந்து போன மனிதர்களுடைய நற்கீர்த்தியை சில இடங்களிலே புகழுவார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்குத்தான் அங்கே செய்தி அதிகமாக இருக்கும். இனி இறந்து போன அந்த மனிதனை, அந்த சவத்தை வைத்துக்கொண்டு உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு புத்தி சொல்லுவதுதான் வேதாகம மாதிரியாக இருக்கிறது. ஏனென்றால் இனிமேல் மரிக்கப் போகிற ஒருவனுக்கு அது நல்ல பாடத்தை கொடுக்கும் என்பது அர்த்தம் கொடுக்கும். இப்போ உயிரோடு இருக்கிறவன் சிந்திக்கத்தக்கதான ஒரு முடிவு மரணத்தில் எப்படி நடக்க வேண்டும், இப்ப சிந்திக்கிற அளவுக்கு அவன் என்ன முடித்திருக்க வேண்டும்? உலகம் காணக்கூடியதை புகழ்கிறது. அவன் சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்? உலகமானது தன்னுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கை வாழ்ந்த பெருமையை புகழ்கிறது. அவன் பூமிக்கு அடுத்த காரியங்களில் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருப்பது, வீடுகளை கட்டுவது, கார்களை வாங்குவது, நகைகளை அணிவது, மற்ற அநேக ஐஸ்வர்யவான்களை சம்பாதித்து வைப்பது, அதாவது சிநேகிதர்களை சம்பாதித்து வைப்பது, இதை பற்றி தான் உலகம் பேசிக்கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பொருட்டு கிடையாது. கர்த்தருக்கும் அது ஒரு பொருட்டு கிடையாது. ஏனென்றால் இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. அழியாத நித்தியமான மனிதன் சிந்திக்கும், அதை பின்பற்றும் முடிவு எது? இதுதான் ஆவிக்குரிய மனிதர்கள் சிந்திக்கிற வேலை. பூமிக்குரிய ஒரு ஐஸ்வர்யவான்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்பது முக்கியமானதல்ல. பூமிக்குரிய அந்த காரியத்திலிருந்து ஆவிக்குரிய வகையிலே பிரயோஜனமாக இருக்கிற ஒரு வேலை எப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பது மிகுந்த மேன்மையாக இருக்கிறது.
அப்போ உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். இப்ப நல்லதாய் இருக்கும் மனிதனின் முடிவு எது? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இதில் ரெண்டு காரியம் இருக்கிறது, ஆப்போசிட்டா காரியங்கள் இருக்கிறது. துவக்குவது எல்லாரும் துவக்கிடுவாங்க. அவங்க கணக்கு பார்க்கலாம், கணக்கு பார்க்காம இருக்கலாம், திட்டமிடலாம், திட்டமிடாமல் இருக்கலாம். கர்த்தருக்குள் வருவதை குறித்து திட்டமிட்டு அவங்க கணக்கு பார்த்து வந்திருக்கலாம், கணக்கு பார்க்காம வந்திருக்கலாம். பாவத்தை மறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், மறிக்கை செய்யாமல் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். ஆனால் தேவன் கவனிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா முடிவு. துவக்கம் இல்லாமல் ஒரு முடிவு வராது, கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் பாராட்ட பெறும் வாழ்க்கை எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்து முடிக்கிற முடிவு. வாழ்க்கை என்பது பூமிக்குரியதல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுடைய சித்தத்தை செய்யும் வாழ்க்கை, பிதாவை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கை. இந்த முடிவு மிக அருமையானது. தேவன் இதை இப்படிதான் சொல்லுகிறார். பரிசுத்தவானுடைய முடிவு மரணம் அவருடைய பார்வைக்கு மிக அருமையானது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதும் அருமையா இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனால் புகழப்படும் வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். மனிதனால் போற்றப்படும் புகழப்படும் வாழ்க்கை என்ன பிரயோஜனம் தரும்? இங்கேயே பலன் அடைந்து தீர்ந்தது. ஒரு துவக்கத்தை பார்க்கிலும், துவக்கம் வேண்டாம்னு தேவன் சொல்லவே இல்லை, அதை விட அதை பார்க்கிலும் முடிவு நல்லதுன்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கை மரித்தும் தேவனால் புகழப்படும் முடிவாக இருக்கிறதா? அந்த வேதாகமத்தில் பேசப்படும் லிடியாள், அவள் மரித்த பிற்பாடு அவள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக செய்த சில காரியங்களை சொல்லி அவர்கள் பேசினார்கள். பேசப்படும் வாழ்க்கை இதுதான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நம்முடைய வாழ்க்கை மரித்தும் தேவனால் புகழப்படும் முடிவாக இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பாருங்க, ஒரு காட்சி அங்க சொல்றாரு, இங்கே பேசுகிற காட்சி இதுவாதான் இருக்கும். ஆனால் நீதிமான் என்று அவன் சாட்சி பெற்றான். ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். மற்ற இடங்களுக்கு நாம் போகும் பொழுது காயினுடைய பலிக்கும் ஆபேலுடைய பலிக்கும் வித்தியாசம் என்ன என்பதை இன்னும் தெளிவுபடுத்துகிறார். விசுவாசம், தேவன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை, தேவ பயம், இதெல்லாம் நமக்கு பேசப்படும் முடிவு. நாம் தேவன் நம்முடைய இந்த வாழ்க்கையில கொடுத்திருக்கிற பொருட்களை மனிதனுடைய பெருமைக்காக செய்கிற பொழுது அது பேசப்படுவதாக இருக்காது. மனிதன் அவனுக்கு தெரியும் இது பெருமைக்காக செய்யப்பட்டது என்று. தேவனுக்காக செய்யப்படும் பொழுது பலன் தேவனிடத்தில் இருக்கும், அது அந்தரங்கமாயிருக்கும். நாம் அதை குறித்து பிரபலமாக பேச வேண்டியதில்லை, மற்ற மனிதர்கள் பேசட்டும். நாம் நம்மை குறித்து பேசுவதை குறித்து என்ன எண்ணுகிறோம்? அப்ப தேவனானவர் நம்முடைய வாழ்க்கை மரித்தும் தேவனால் புகழப்படும் முடிவாக இருக்கிறதா? நம்முடைய பாடம் முழுவதும் இதுதான். உயிரோடு இருக்கிறவன் சிந்திக்கும் முடிவு எது? மரணத்தில் நாம் என்ன சிந்திக்கிறோம்? பெரும்பாலும் உலகம் அவங்களுடைய தோற்றங்களை பார்க்கும், அவங்களுடைய ரதங்களை பார்க்கும், குதிரைகளை பார்க்கும், அவருடைய பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உலகம் கவனிக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். அது இந்த வாழ்க்கையிலே தேவன் நம் வாழ்வதற்கு கொடுத்து வைத்திருப்பது மட்டுமல்ல,
மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக அது செய்யப்பட்டது. அதை நானும் பயன்படுத்திக் கொள்ள, அந்த பயன்பாடும் என்னுடைய விருப்பத்தை விட தேவனுடைய நோக்கத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய விருப்பம், சிலர்கள் நம்முடைய விருப்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் முழு நோக்கமானது தேவனை சார்ந்தது. சகல காரியங்களும் தேவனுக்காக. கேள்வியானது, நம்முடைய வாழ்க்கை மரித்தும் தேவனால் புகழப்படும் முடிவாக இருக்கிறதா? பேசப்படுகிற முடிவாக இருக்கிறதா? இல்லை, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மக்கள், எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு மாலைகள், எவ்வளவு ஜனங்கள், இது பேசப்படும் வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? தேவனால் பேசப்படும் காட்சி என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வகையில் தன்னுடைய கிரியில் எப்படி முடித்திருக்கிறான். தேவனால் புகழப்படும் கிரியை, பாராட்டு பெறும் கிரியை என்ன? தேவனுடைய பணியில் அவனுடைய பங்கு என்ன? இருதயத்தை குறித்து அவனுடைய பங்கு என்ன? தன்னுடைய குடும்பத்தை குறித்து பங்கு என்ன? சுற்றத்தாரை குறித்து அவனுடைய பங்கு என்ன? இனஜன பந்துக்களை குறித்து அவனுடைய பாகம் என்ன? சபை குறித்து அவனுடைய பாகம் என்ன? அவயவங்களை குறித்து அவனுடைய பாகம் என்ன? இதெல்லாம் தேவனால் பேசப்படும். மரித்தும் திரும்ப திரும்ப பேசப்படும். பாருங்க, மரித்த மனிதர்களை குறித்து நாம் பேசும் பொழுது திரும்ப திரும்ப நற்காரியங்கள் பேசும்படியாக இருக்க வேண்டும். அப்ப எப்படி நடந்தால் தேவனால் பேசப்படும் முடிவாக இருக்கும்? ரோமர் 14:7-8, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன காரியங்களை செய்தாலும் அதை கர்த்தருக்காக செய்யணும், தனக்கென்று இல்லை. ஒரு பிரசங்கத்தை செய்யும் போதும் கூட என்னை புகழ வேண்டும் என்று நாம் செய்வதை காட்டிலும் தேவன் கவனிக்கிறார் இல்லையா? இது கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காகனா தேவனுடைய பிள்ளைகளை பக்தி விருத்தி அடைய செய்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து பிரிக்கிறதா? என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதா? பாருங்கள், ஒவ்வொரு நோக்கமும் இப்படி சார்ந்ததாகவே தேவனுடைய பிள்ளைகளை கட்டக்கூடியதாக இருக்கிற பொழுது முடிவு தேவனால் பேசப்படும். இவன் அவனுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாய் வாழ்ந்தான், தேவனுக்காக வாழ்ந்தான், அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்தான், அவன் தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தத்திற்காக உழைத்திருக்கிறான். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கணும், நாம் சாகும்போது கூட அதுக்காக தான் சாகணும். இப்ப நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது அது தேவனால் பேசப்படும் முடிவாக இருக்கும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இவ்வாறு பேசப்படுகிறார்கள். யோசேப்பு பேசப்படுகிறார், மரித்து போன ஆபிரகாம் பேசப்படுகிறார், மரித்து போன ஈசாக்கு யாக்கோபு பேசப்படுகிறார், தீர்க்கதரிசிகள் பேசப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை பேசப்படுகிறது. அதே பொல்லாத வாழ்க்கையும் எச்சரிப்புக்காக பேசப்படுகிறது. இஸ்ரவேலின் மக்கள் மரித்து போன பொல்லாத அந்த வாழ்க்கை எச்சரிப்புக்காக மரித்தும் இன்னும் பேசப்படுகிறது. ஏன் பேசுகிறார்? தேவன், இஸ்ரவேல் மக்கள் இறந்து விட்டார்கள், இறந்துவிட்ட பிற்பாடும் இன்றும் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு இன்னும் அவர்களை பற்றி ஏன் பேசும்படி நமக்கு கற்பித்திருக்கிறார்? எச்சரிப்புக்காக. ஏன் இன்னும் பரிசுத்தவான்களுடைய முடிவை பற்றி நாம் இன்னும் பேசும்படி சொல்லுகிறார்? நம்மை அது விசுவாசத்தில் வளர்ப்பதற்காக. பாருங்க, எச்சரிக்கைக்காகவும் மரித்து போன மனிதர்களை நாம் பேச வேண்டும், வளர்ப்பதற்காகவும் விசுவாசத்தில் ஊன்ற கட்டவும் நாம் பேச வேண்டும். அவர்களைத்தான் நமக்கு ஒரு பாடமாக வைத்திருக்கிறார், எச்சரிக்கைகளாகவும் திஷ்டாந்தங்களாகவும் வைத்திருக்கிறார். உலகம் சொல்லுகிறது அப்படி பேசுவது நல்லது அல்ல என்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அதை பேசு என்கிறார். அப்படியானால் எதற்கு பேசுகிறது? என்னுடைய கோபத்திற்காக பேசுகிறோமா?
கர்த்தருடைய பிள்ளைகளின் எச்சரிக்கைக்காக பேசுகிறோமா? என்னுடைய விருப்பத்திற்காக நான் அடிக்கடி புகழ்கிறேனா, இல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வாறு வளர வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை பற்றி பேசுகிறேனா? இது தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனால் பேசப்படும் முடிவாக இருக்க வேண்டும் என்றால், அந்த முடிவு நம் கர்த்தருக்கென்று பிழைத்த வாழ்க்கையின் முடிவாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று மரித்து பிழைத்து மரித்து வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவாக அது இருக்க வேண்டும். பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவங்களா இருக்கணும். அப்ப என்னுடைய மரணம் கூட கர்த்தரை சார்ந்ததாக தான் இருக்கணும். நான் கர்த்தருக்காக மரிக்கிறவனா இருக்கணும். பாருங்க, இப்படி நடக்கிற பொழுது தேவனால் பேசப்படும் முடிவாக இருக்கிறது. கூடுதலாக பாவத்தோடு போராடி வெற்றி பெறும் வாழ்க்கை தேவனால் பேசப்படும் நல்ல முடிவாக இல்லாதிருக்குமா? நிச்சயமாக அப்படி இருக்க போவதில்லை. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை வளர்க்கும் முடிவு, கட்டுவிக்கும் முடிவு. அப்ப இது எப்பொழுதுமே பேசுவதற்கு இருக்கும், செவிப்பதற்கு ஒரு காரண காரியம் இருக்கும். அப்ப தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுவர்களாகிய மன்னிக்கணும், வெளிப்படுத்தல் 14:12-13 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, பாவத்தோடு போராடி வெற்றி பெறும் வாழ்க்கை தேவனால் பேசப்படும் நல்ல முடிவாக இருக்கிறதா? அவர் சொல்றாரு, பொறுமை இதிலே விளங்கும். யாருடைய பொறுமை? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். சரி, பொறுமைக்கு முன்னோடியாய் இருப்பது என்னங்க? உபத்திரவங்கள், சோதனைகள், பரீட்சைகள். இதெல்லாம் நாம் ஐயோ ஒன்னும் முடியல, வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக பொறுத்திருக்கிறோமா, இல்ல தேவனுக்காக நாம் பொறுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பொறுத்திருக்கிறோமா? என்னுடைய வளர்ச்சிக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேனா? இதுதான் வழிமுறைகள் என்பதை உணர்ந்து சந்தோஷமாய் பொறுத்திருக்கிறேனா அல்லது துக்கமாய் பொறுத்திருக்கிறேனா? இதுதான் கர்த்தருக்கென்று பிழைக்கிறதாக இருக்கும் முடிவு, தேவனால் பேசப்படும் முடிவு. பிறகு சொல்லுகிறார் 13, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அந்த அதிகாரத்தையும் அதனுடைய சாராம்சத்தையும் நாம பார்த்தோம்னா, இது முதல் அப்படின்னா எத்தனை உபத்திரவங்களும் துன்பங்களும் அங்க இருக்கிறது என்று நாம் படிக்கும் போது விளங்கும். கொலை, பயங்கரமான சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற வாழ்ந்து மரிக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமான உபத்திரவப்பட்ட காலகட்டங்கள் அது. அது சொல்றார், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். ஒரு மரணம் கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்து மரிக்கணும். பேருக்கல்ல, மெய்யாகவே ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, ஆபேலை போல, யோசேப்பை போல, யோபுவை போல, நாம் பவுலை போல, இயேசுவை போல வாழ்ந்து மரிக்கிற இதிலே முதன்மை நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதனாலதான் மரித்த மக்களில் முதற் பலனாக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி யாராவது பலமா ஓடிந்தாங்கன்னா கர்த்தர் முதற் பலன் என்று இவர் சொல்லியிருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு முதற் பலனாகிற அளவுக்கு ஒரு ஓட்டம் இயேசுவுக்கு இருந்திருக்கிறது. முந்தினவராக இருக்கிறார், முதற் பலனாக இருக்கிறார். அப்ப இப்ப என்ன செய்தாங்கன்னா, அந்த வாழ்க்கையின் பேசப்படும் முடிவு என்னவென்றால், தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள்.
தேவனுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் எவ்வளவு பாடுபடுகிறேன். எனக்காக என்னுடைய இருதயத்தை நிரூபிப்பதற்காக எவ்வளவு நான் பாடுபடுகிறேன். பாவத்தோடு போராடி வெற்றி பெறும் வாழ்க்கை, தேவனால் பேசப்படும் வாழ்க்கை, தேவன் புகழும் வாழ்க்கை. இது நல்ல முடிவாக இல்லையா? இதுதான் சிறந்த முடிவு. இதற்கு ஆவியானவரும் சாட்சி கொடுக்கிறார், ஆமேன் என்கிறார். இப்படி நாம் வாழ்ந்து புகழப்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இது மனிதன் உயிரோடு இருக்கிறவன் அதை மனதிலே சிந்திப்பான். இயேசுவினுடைய மரணத்தை குறித்து சிந்தித்தார்கள், பவுலுடைய மரணத்தை குறித்து சிந்தித்தார்கள், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் மரணத்தை குறித்து நாம் இன்றும் சிந்திக்கிறோம். அவர் எப்படி வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள்? இவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் முடிவாக இருக்கிறதா? வெளிப்படுத்தல் 14:4-5 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயில் கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்கள். இது தேவனால் புகழப்படும் முடிவா இருக்கிறதா? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கரைபிடித்துக் கொள்ளாத வாழ்க்கை, கற்புள்ள வாழ்க்கை, எங்கே போனாலும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரையே பின்பற்றுகிற வாழ்க்கை, மனுஷனிலிருந்து தேவனுக்காக ஆட்டுக்குட்டிக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கபடம் காணப்படாத வாழ்க்கை, மாசில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்திருக்கிறார். அதை பின்பற்றின அவருடைய சீசர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி நம் வாழ்ந்து வாழ்க்கும் முடிவு பேசப்படும் வாழ்க்கையாக இருக்கும். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் எந்த ஒரு செயலும், எந்த ஒரு பேச்சும், எந்த ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவிக்கிற காரியங்களாக இருக்கணும். அது பேசப்படும் வாழ்க்கை, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, பாவத்தை கடிந்து கொள்கிற வாழ்க்கை, தேவனுக்காக அவர்களை கடிந்து கொண்டு விட்டு நான் செய்யாவிட்டால் அது மாயமான வாழ்க்கை. நான் எந்த வாழ்க்கை வாழ்கிறேன்? என்னையும் மற்றவர்களையும் சுத்திகரிக்கிற வாழ்க்கை வாழ்கிறேனா? இந்த வாழ்க்கை மரணத்தில் பேசப்படும். இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும்? தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லுகிற காலங்களில் பூமியிலே வாழும் போதே நிறைவேற்ற வேண்டும். நீதிமொழிகள் வாசிக்கிறோம். போதகரின் சொல்லை நான் கேளாமற் போனேனே, நான் வெறுத்தேனே, சங்கத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் இப்படி எல்லாவற்றுக்கும் உள்ளானேனே என்று கடைசி நாட்களில் முறையிட்டால் மனம் திரும்பி இருந்தால் சரி. ஆனால் அது கேட்காமல் போன பிற்பாடு, மரித்து போன பிற்பாடு ஏதாவது சாத்தியமா? மரித்து போனவங்களுக்காக பரிகாரம் செய்ய முடியுமா? மரித்து போனவங்களுக்காக ஞானஸ்தானம் கொருந்து சபையாரை போல பெற முடியுமா? அதனால் எந்த பிரயோஜனமும் வருமா? அது அவர்களை சுத்திகரிக்குமா? லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவம் நமக்கு நினைவில்லையா? இருதயங்கள் மாற்றுவதற்கு இனிமேல் அதற்கு வேலை இருக்கிறதா? இந்த வாழ்க்கை இந்த பூமியிலே வாழும் போதே நாம் நிறைவேற்ற வேண்டும். 1 பேதுரு 4:1-2 இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். இதை யாரை முன்வைத்து காட்டுகிறார்? கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால். பிறகு என்ன சொல்லுகிறார்? நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, மனதை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வாழ்க்கை நம்ம எங்கே வாழணும் கேட்டீங்கன்னா, பூமியிலே வாழும் போதே, நமக்கு ஆலோசனைகள் தயவாய் சொல்லும் போதே,
ரோமர் 2:1-4. அப்ப கேளாம போனோம் என்றால் கோபாக்கினையை குவித்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுத்திருப்போம். கோபாக்கினை குவித்த ஒரு வாழ்க்கையை முடித்திருந்தால் அந்த கோபம் தீர்ந்திருக்குமா? லாசரு ஐஸ்வர்யவான் மரணத்திலே நாம் அதிகமான நேரங்களே பேசுகிறோம், மரணத்திலெல்லாம் பேசுகிறோம். ஐஸ்வர்யவான் மாற்றம் அடைந்திருக்கிறானா? அப்படி தெரியுதா? அங்க பார்க்கும்போது நீங்க சொல்லலாம், சகோதரனுக்காக என் சகோதரன் இந்த வேதனைப்புள்ள இடத்துக்கு வராதபடி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கேள்வி அது அல்ல, இருக்கலாம், அதுக்கு பதில் சொல்லுவோம். அவன் லாசருவை எப்படி நடத்தினான்? லாசருவே, என்னை மன்னித்து விடு, நான் பூமியில் இருக்கிற நாட்களில் இப்படி உனக்கு அநேக துன்பங்கள் இழைத்து விட்டேன், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தாகத்தை தண்ணி கொடு என்று கேட்டானா? இல்ல, அவனை அனுப்பு அப்படின்னு தான் சொன்னான். பாருங்கள், அவன் சுயநலமான ஒரு காரியங்கள், என் சகோதரர்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இன்னும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வாழும்போது தன்னுடைய சொந்தத்திற்காகவே தனக்காகவே வாழ்ந்தானோ அதே நிலை அவனுக்கு அங்கே இருக்கிறது. ஒரு வார்த்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மூடனை உரலிலே போட்டு உலக்கையினாலே நொய்யோடு நொய்ய குத்தினாலும் மூடத்தனம் அவனை விட்டு நீங்காதுன்றார். நொய்யா போச்சே அப்படின்னா நீங்காது. சரீரம் நொய்யா போகலாம், ஆனா சிந்தை எப்படி நொய்யா போகும்? அது என்ன கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் அது அங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை நாம் பூமியில் வாழும் போதே நாம் நிறைவேற்ற வேண்டும். காலம் எப்பொழுது எனக்கு தெரியாது, நாளைக்கு நடப்பது யாக்கோபு நிருபத்திலே எனக்கு தெரியாது. சொல்லும் போது நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். சொல்லும் போது கேட்காவிட்டால் தேவன் இடத்திலே கணக்கு கேட்பார். உனக்கு சொல்லப்பட்டது, இரத்த பலிக்கு நாம் உடன்பட மாட்டோம், இரத்த பலிக்கு நீங்களாக்கி இருப்போம், சொல்லிவிட வேண்டும். இப்போ இந்த வாழ்க்கை பூமியில் வாழும் போது நிறைவேற்றி முடிக்கிற வாழ்க்கையா இருக்கணும், அது பேசப்படும். இப்படி வாழ்ந்து மரிக்கிற மக்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவுடைய மரணம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுகிறார். 116 சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கேள்வி, மரித்த இடங்களில் நாம் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறோம், அநேகர் துக்கமாயிருக்கிறோம், அநேகர் அழுது ஓலமிடுகிறோம், தாங்க முடியாத ஒரு துக்கம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் அருமையானது. எப்படி அருமையா இருக்கும்? நாம் சரீர மரணத்தின் துக்கத்திற்காக அழுகிறோம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏனால் கர்த்தருக்குள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அதிலே அவர் மரித்திருக்கிறார், நிச்சயமாக எழுந்திருப்பார், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம் மற்ற மக்கள் துக்கப்படுவது போல துக்கப்படவில்லை, ஆனால் சரீர பிரிவு நம்மை துக்கம் அடைய செய்கிறது. இது பரிசுத்தவான்கள் துக்கம் அடைந்தார்கள். நாம் அழுகிற கண்ணீர் சில நேரங்களில் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பவில்லை என்று பெரிய அழுகணும். இயேசு மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலை போல அழுகணும். ஐயோ, எவ்வளவு சொல்லி இந்த ஜனங்கள் கேட்கலையே, பாவத்திலே மாண்டு போய் கொண்டிருக்கிறார்களே, மரிக்கும் போது என்ன செய்வார்கள், தங்களுடைய அக்கிரம அளவை நிறைந்து விட்டதே என்று சொல்லி அழுகணும். இங்கே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்றால், அருமையான மரணம் எப்படிப்பட்ட முடிவு? அப்ப தேவன் ஒரு மரணத்தை அருமை என்று சொல்லியிருந்தால் பொய் சொல்லியிருப்பாரா? பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள்னா பரிசுத்தம்னா என்ன? தேவனுக்காக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இப்ப பிரித்தெடுக்கப்பட்டவருடைய மரணம் அவர் பார்வைக்கு ஓட்டத்தை முடிக்கிற மரணம், கிரியையில் செய்த மரணம் அருமையானது. தன்னுடைய கிரியைகளை முடிக்காமல் அருமையா இருக்குமா? இருக்க முடியுமா? நாம் நம்முடைய மரணம் அருமையாய் இருக்கிறதா? அது எவ்வளவு மதிப்புள்ளது, எவ்வளவு மதிப்பில்லாததாக இருக்க முடியும்? தேவன் ஒரு வார்த்தையை புகழ்ந்தார் என்றால் அதை விட யார் கூட்ட முடியும்? அதை விட யார் குறைக்க முடியும்? நாம் இந்த மாதிரி புகழுகிற மரணங்களை நாம் சந்திக்கிறோமா? உயிரோடு இருக்கிறவர்கள் இதை சிந்திக்கிறோமா?
இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோமா? நான் அறியாமல் பொறாமையா இருந்து விட்டேன், அறியாமல் நான் பகையா இருந்து விட்டேன், அறியாமல் நான் மன்னிப்பு கேட்காமல் இருந்து விட்டேன், நான் ஒப்புரவாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமா? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருங்கள். அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்கள், இல்லை உங்களுக்கு பொருட்டல்ல, எனக்கு பொருட்டல்ல. நான் சமாதானமாக இருந்து அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேனா? எனக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு நான் செபிக்கிறேனா? அவர்களும் இந்த பாவத்தை விட்டு வழிவிலக வேண்டும் என்று நான் செபிக்கிறேனா? தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். தன்னுடைய கிரியைகளை முடிக்காமல் இந்த மரணம் அருமையாயிருப்பது எப்படி? எபிரேயர் 4 அதிகாரம் 9-10. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஒரு வார்த்தை இருக்கிறது பாக்குறீங்களா? காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏன் அவரே சொல்றார். அப்படி இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். நம்ம கிரியைகள் இருக்கிறதா? ஒண்ணுமே இல்லையா? ஞானஸ்நானத்தோட முடிந்துருச்சா? நாம் எந்த இடத்திலேயாவது என்னுடைய மீறுதலை கணக்கு பார்க்காமல் இருந்திருக்கிறேனா? இல்ல பார்த்துக்கலாம் காலம் தாழ்த்துகிறேனா? நாளைக்கு நடப்பது எனக்கு என்ன தெரியும்? எப்போ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று எனக்கு எப்படி தெரியும்? நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகமூட்ட வேண்டும். இதிலிருந்து பாவத்திலிருந்து விலகும்படி, நான் பாவியாய் மரித்து விடாதபடி உற்சாகமூட்ட வேண்டும். நான் மரித்தால் என்னுடைய நிலைமை என்ன என்ற பயம் நமக்கு வரணும். இந்த கிரியைகளை முடிக்க வேண்டும். முடிக்காமல் பாதியிலே விட்டு விட்டால் யார் எனக்காக முடிப்பாங்க? எனக்காக யார் என்னுடைய ஓட்டத்தை ஓடுவாங்க? தேவன் அப்படி சொல்லவே இல்லை. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான் பலன் கொடுக்கப்படும். இல்லை நான் பாதியில விட்டுட்டேன், நீ இன்னும் கொஞ்சம் தொடர், என்னுடைய ஓட்டத்தை கொஞ்சம் ஓடி முடி, நாம் சொல்ல முடியுமா? யார் எனக்காக ஓட முடியும்? எனக்காக செபிக்க முடியும். மரித்து போன பிற்பாடு என்ன பிரயோஜனம்? நாம் நம்முடைய கிரியைகளை பூமியிலே இருக்கும் பொழுது முடித்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க இல்லையா, காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அதோடு என்னுடைய பெருமையை ஆட்கொள்ளக்கூடாது. முடித்து விட்டேன் அப்படி சொல்லி ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி நீ ஜாக்கிரதையாயிரு, பற்றிக்கொள் அப்படின்றார். எப்பவாவது நமக்கு ஓய்வு இருக்காங்க? எல்லா நேரங்களையும் நாம் விழிப்பா இருக்கணும். எல்லாம் சாத்தான் யார் மூலமாவது நம்மளை எடுத்துட்டு போயிடுவான். அப்போ ஒரு மரணம் தேவனுடைய பார்வையில் அருமையா இருக்கிறது என்றால் தம்முடைய கிரியைகளை முடித்திருப்பது என்பது, தேவனுடைய பார்வையில முடித்திருப்பது என்பது, அவருடைய சித்தத்தின்படி முடித்திருப்பது என்பது அருமையானது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவது அருமையானது அல்ல. வாரத்தின் முதல் நாளில் கூடி வருவது மட்டும் அருமையானது அல்ல. இனிய குரலால் பாடுவது மட்டும் அருமையானது அல்ல. கர்த்தருக்கு கொடுத்தல் என்பது ஏசாயா 1 அதிகாரம் அதிக அருமையானது அல்ல. மத்திய 15 அதிகாரத்திலே ஆராதனை செய்வது அருமையானது அல்ல. வீணான காரியங்கள். எந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் என்று உங்களுக்கு அவர் தெரியும். அந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். நாம் நமக்கு நியமித்திருக்கிற என்னுடைய கிரியைகளை நாம் முடிக்கணும். எனக்காக வேற ஒருத்தரும் முடிக்க முடியாது. இதில் எவ்வளவு கிரியைகள் இருக்கக்கூடும்? எப்பவாவது கணக்கு பார்த்திருக்கிறோமா? இல்ல அந்த முற்பிதாக்களை போல, நமக்கு முன்னே ஓடினவர்களை போல நாம் பாடுபட்டிருக்கிறோமா? அவ்வளவு பாடு நான் பட்டிருக்கேனா? ரோமர் 8 அதிகாரம் 35 39, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாம் கிரியைகளா? போராடணுமா? இப்படி கிரியை செய்து முடித்திருக்கிறோமா? இதுல என்ன நமக்கு
நம்பிக்கை இருக்குங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நல்லா கவனிச்சுக்கணும், நானே ஜெயிச்சிருவேன், முடிக்க முடியும். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்குள்ளவர்களாய் இருக்கிறோமே. இயேசு ஜெயிப்பதற்கு பிதா உதவி செய்தார் ஒவ்வொரு காரியத்திலும். நமக்கு இயேசு பாவம் செய்ய வாய்ப்பு வரும்போது மாம்சத்தில் இருந்த நாட்களில் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அது ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். உயிரோடு இருக்கிற நாமோ இதை சிந்திக்கிறோமா? நான் செய்து விடுவேன், ஐயோ இவர் இருந்த வரைக்கும் இவர் நம்பிட்டு இருந்தானே, இவர் போயிட்டாங்களே அப்படி நாம் புலம்புறோம். நாம் தேவனை நம்புவதில்லையா? நம் மனிதனை நம்பும் போது நம்முடைய நம்பிக்கை எடுபடுதா இல்லையா? இவர்களால் என்னுடைய காரியமாகும், இவளால் என்னுடைய காரியமாகும் என்று நினைக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? என்னுடைய நம்பிக்கையை தகர்க்கிறார். மகனே, மகளே, சகோதரியே, சகோதரனே, பிள்ளைகளே, உடைய நம்பிக்கை தவறு. நீ தேவனை நம்பி வாழு. இந்த நம்பிக்கை முற்றிலும் தவறானது. நீ இந்த பக்கம் திரும்பணும். பாருங்க, யாருக்கு தெரியுது? நாம் ஏமாற்றப்பட்டோம் இல்லையா? ஏமாற்றப்படுகிறோம். நாம் நம்முடைய நம்பிக்கையை நாம் எங்கே வைக்க வேண்டும் என்றால் தேவன் மேலே. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்குள்ளவராய் இருக்கிறோம். மனிதன் எனக்கு வசனங்களை சொல்லி உதவி செய்ய முடியும், அவனுடைய வசனங்களை அல்ல, அவனுடைய காரியங்களை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி எனக்கு உற்சாகமூட்ட முடியும். அவன் வேலைக்காரன். நம்முடைய நம்பிக்கை இப்படி இருக்கணும். நாம் இப்படி தவறாய் நம்புகிற பொழுது நாம் இந்த மாதிரி கைவிடப்படுவோம். நாம் சரியான ஒன்றுக்கு திருப்பப்படுவோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வு தாழ்வு வேறெந்த சிருஷ்டியானாலும், மீண்டும் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். இவ்வளவு கிரிகள் இருக்கிறதா? இல்லை சொல்லப்படாததும் இருக்கிறதா? நாம் இதில் எத்தனை காரியங்கள் பட்டிருக்கிறோம்? கணக்கு பார்த்திருக்கிறோமா? உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திக்கிறானா? இவ்வளவு பாடுபட்டு இந்த மரணம் இவ்வளவு அருமையா இருக்கிறதா? பாடுபட்டிருக்கிறோமா? தேவன் எனக்கு என்னைக்கு நிர்வாணமாக்கி இருக்காரு? எனக்கு என்னைக்கு உணவு இல்லாமல் இருந்திருக்காரு? நான் எத்தனை துன்பங்களை சகித்திருக்கிறேன். இங்க துன்பம் வந்தா அங்க போயிடுவேன், அங்க துன்பம் வந்தா அங்க போயிடுவேன். எங்க போயிருக்கேன் நான்? இது என்ன சொல்லுது? நான் சகிக்கிறேனா? கிறிஸ்துவனிடத்தில் ஜெயங்குள்ளரிடத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறேனா? இத்தனை கிரியைகள் அருமையானது. இதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவின் முடிவு பிதாவினால் புகழப்பட்டது. அழுகிற மனிதர்கள் தேற்றும் நம்பிக்கையின் முடிவாக இருந்ததா? நிச்சயமாக, உறுதியாக. நாம் பின்பற்றும் முடிவானது நம்முடைய வெற்றியின் மாதிரியா இல்ல ஒரு சாதாரண மாதிரியா? பாருங்க, ஒவ்வொரு முடிவும் வெற்றியின் மாதிரியாக இருக்க வேண்டும். இருக்கிறதா என்று பார்க்கணும். இல்ல இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்யாம நம்ம மறிச்சு போயிட்டா என்ன ஆகும்? எனக்குள் வாதிக்கும். அருகில் உள்ள பிள்ளைகள் வாதிக்கப்படுவார்கள், கணவன் வாதிப்பார், மனைவி வாதிப்பாங்க, உற்றத்தார் வாதிப்பாங்க. ஐயோ இந்த கிரிகள் இன்னும் முடிக்கலையே, நாமும் ஐயோ என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்படி நம்ம புலம்புறோமா? அந்த கிரிகளை பத்தி தேவன் சொல்லிட்டு இருக்காரு. அதையே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. இதுக்காக தான் நம்ம தேவனை போற்றுறோமா? இல்லை எத்தனை எனக்கு பின்வரும் காரியங்களுக்கான பூமிக்குரிய பொருளை வைத்திருக்கிறார், அதை போற்றுறோமா? நம்ம அதுமே நம்பிக்கை வைக்கும்படி உற்சாகப்படுத்துறோமா? அது முடிவு இல்லைங்க. இயேசுவின் முடிவு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட முடிவு, பிதாவின் சித்தத்தை செய்த முடிவு, பிதாவை பிரியப்படுத்தின முடிவு, எப்பொழுதும் அவருக்காக வாழ்ந்த முடிவு, அவரையே பிரியப்படுத்தின முடிவு, அவரையே பிழைத்த முடிவு, அவருக்காகவே வாழ்ந்த முடிவு. இதை செய்றோமா?
இந்த முடிவு வெற்றியின் மாதிரி. வெற்றியின் மாதிரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 5 வரைக்கும். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது, பாருங்க 3 காரியம் இருக்கிறது. ஒரு புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று ஒரு தூதன் கேட்கிறார். அப்போ வானத்திலேயாவது, வானத்தில் யார் இருக்கு நமக்கு தெரியுங்க. பூமியிலேயாவது பூமியின் கீழாவது மரித்து போனவர்களாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததினாலே யோவான் மிகவும் அழுதார். அவருடைய வாஞ்சை எப்படி இருக்கு பாருங்க, அவருடைய விருப்பம் எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அவர் அழுதாருன்னா எதுக்கு அழுதிருப்பார்? அழ வேண்டாம் சொன்ன உடனே அது எப்படி இருந்திருக்கும்? யாரோ ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவர் யார்? இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். வெற்றியின் முடிவின் மாதிரியா? அழுகிற மனிதர்களின் தேற்றும் நம்பிக்கையின் முடிவாக இருக்கிறதா? நாம் பின்பற்றும் முடிவாது நம்முடைய வெற்றியின் மாதிரியா? நிச்சயமாக. இந்த மாதிரி நம்ம முடிக்கிறோமா? இந்த மாதிரி நம்மால முடியும்? நம்ம கணக்கு பார்த்தா என்ன சொல்லுது நமக்கு? உயிரோடு இருக்கிற நமக்கு இயேசுவின் முடிவு அர்த்தம் கொடுக்கும் முடிவா, பவுலின் முடிவு அர்த்தம் கொடுக்கும் முடிவா இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானவர். நாம் முன்னமே சொல்லியிருந்தோம், நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். எந்த அளவுக்கு வெற்றி இருக்கு பாருங்க. இந்த அளவை எட்டுவதற்கு நமக்கு ஒரு அடிச்சுவடை கொடுத்திருக்கிறார். தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். குருவுக்கு மேற்பட்ட சீசன் அல்ல. இந்த முடிவை நம்மால் எட்ட முடியுமா? முடியும் என்று சொல்லுகிறார். நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் அவரே. சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். உயிரோடு இருக்கிற நமக்கு, வாழ்கிற நமக்கு இயேசுவின் முடிவு அர்த்தம் கொடுக்கும் முடிவா, பவுலின் முடிவு அர்த்தம் கொடுக்கும் முடிவா? பவுலின் முடிவை கவனிப்போமே. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த முடிவா? பவுலின் முடிவு அர்த்தம் கொடுக்கும் முடிவா? அவருக்கு மட்டுமா? அதை நாம் விரும்பி நடக்க வேண்டாமா? இயேசுவின் முடிவு அப்படி இல்லையா? நாம் பின்பற்றும் முடிவாக இருக்கிறதா? உயிரோடு இருக்கிறவன் அதை தன் மனதில் சிந்திக்கும் முடிவாக இருக்கிறதா? அது மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ள முடிவு, ஜீவனோடு வாழ்ந்த வாழ்க்கையின் மரித்த முடிவு. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31-32. இப்படி ஜீவனோடு நடந்தால் அவர் நம்முடைய தேவனாய் இருப்பாரா? மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். நான் ஜீவனுள்ளோராய் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடித்திருக்கிறேனா?
எனக்கு அவர் தேவனாய் இருப்பார். நம்பிக்கை இருக்கிறதா? பெரிய நம்பிக்கை. இது என்னை சோர்ந்து போக செய்யுமா? உயிரோடு இருக்கிறவர்கள் இதை பார்த்தும் நான் இப்படி வாழவில்லையே நினைக்கிறோமா? வாழுவோம். நான் இப்படி பிழைக்கவில்லையே, பிழைப்போம். நான் இப்படி கிரியை செய்யவில்லையே, செய்வோம். இந்த நிலையை நாம் போற்றுவோம். இந்த நிலையை நாம் தேவன் புகழும் போது நாமும் சேர்ந்து புகழுவோம். அப்படி புகழும் பொழுது நிச்சயமான ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இப்போ உயிரோடு நாம் வாழ்ந்து முடிக்கிற முடிவு மேன்மையானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிரோடு இருக்கிறவன் சிந்திக்கும் முடிவு எது? ஒரு மரணத்தில் நாம் இவ்வளவு பெரிய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த மரணம் அருமையானது. இந்த மரணம் பாக்கியம் உள்ளது. இந்த மரணம் மற்றவர்கள் பின்பற்றும் மரணம். மரணம் என்றால் அந்த வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவு, சிந்திக்கும் மரணம். இது சீர்படும், கண்டிப்பாக சீர்படும். இவையெல்லாம் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் சீர்படவில்லையா? நாம் நம்முடைய நம்பிக்கை நம்ம கிறிஸ்து மேல் இருக்கிறது. நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. நாம் மரித்தோராய் இல்லாமல் ஜீவனுள்ளோராய் வாழ்வோமாக. கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுக்கு கிறிஸ்து மூலமாய் நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய நம்பிக்கை கெட்டு போயிருக்கும். பாவங்களை நாம் செத்து போயிருப்போம். அவர் பிழைத்ததினால், உலகத்தை ஜெயித்ததினால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு மரணத்திலும் நம்பிக்கை இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவன் சிந்திக்கும் முடிவாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். நல்லதா இருக்கும் மனிதனின் முடிவு எது என்பதை காண எங்களுக்கு கண்களை திறந்தீரே, அதற்காக நன்றி. தேவனால் மரித்தும் தேவனால் புகழப்படும் முடிவாக இருக்கிறதே, அதற்காக நன்றி. நாங்கள் இப்படி பரிசுத்த வாழ்க்கை, உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழும் வாழ்க்கை மரிக்கிற பொழுது அது தேவனால் புகழப்படும். பிதாவே, எங்களை தகுதியாக வைத்துக் கொள்ளும். உயிரோடு இருக்கிறவர்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். இவர்களை ஆறுதல் படுத்தும். இவர்கள் சிந்திக்க உதவி செய்யும். நாங்கள் தவறாயிருப்போமானால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம்? பேசப்படும், தேவனால் பேசப்படும் முடிவாக இருக்குது. பாவத்தோடு போராடி வெற்றி பெறும் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்திலிருந்து வாழ்ந்து முடித்திருக்கிற மக்களை, எங்களுடைய கிரியைகளை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பூமியிலே வாழும் போதே, மரிக்கிறதுக்கு முன்னாகவே நாளைக்கு நடப்பது எங்களுக்கு தெரியாது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய பாவங்களை இன்றே நாட்களை கடத்தாமல் இப்பொழுதே, நாளைக்கு உயிரோடு இருப்போமா என்று எங்களுக்கு தெரியாது. என்னுடைய கிரியைகளை முடிக்காமல் மரித்திருப்போம் என்றால் அது அருமையா இருக்குமா? இதில் எத்தனை கிரியைகள் இருக்கிறது, எண்ணிலடங்கா கிரியைகள் இயேசுவானவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். நாங்களும் முடிக்க எங்களுக்கு பலந்தாரும். காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து மரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பத்தாரை தேற்றும், நம்பிக்கையை அதிகமாய் தாரும். உயிரிழக்கிறவர்கள் சிந்திக்க உதவி செய்யும். ஒவ்வொரு மக்களையும் தேற்றும்படியாக, நம்பிக்கை தரும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்.